சீமானை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருப்பதற்கான அப்படிப்பட்ட அடிப்படை முகாந்திரம் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து படம். விழாவுக்கு போகிறோம், அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்து எந்த பக்கம் திரும்பி போட்டு அவர் வந்து அவருக்கும் எங்களுக்கும் ஒத்து வராதுங்கிறது வேற. இங்கே தமிழ்நாட்டில் இருக்க திமுகவை மட்டுமே பிரதானமான எதிரியாக வச்சு அரசியல் நடத்தினா என்ன பயன்பட போகுது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தீர்த்துலாம்னா என்னம்மா ஏதாவது மந்திரம் கையில் வச்சுருக்கீங்களா? நீங்கள் கண்ணை கட்டி காட்டில் விட்ட காலம் இல்லை இது. இதுக்கு மாற்று நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு சொல்லணும்ல. அவங்கள விமர்சிக்கிறது மட்டுமே உங்களுடைய பலம்னு எப்படி சொல்ல முடியும்? சார், இன்றைய அரசியல் சூழ்நிலையில இப்போ சமீபத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாமே நாங்க வீடியோவா எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றதையுமே வந்துட்டு பதிவு செய்யலாம். கண்டிப்பாக கொள்கை அடிப்படையில் கேபி சார் வந்து எனக்கு ரொம்ப கொள்கை அடிப்படையில் மார்க்சிஸ்ட் தோழர் கேபி சார் வந்து பாலகிருஷ்ணன் சார் வந்து எப்பயுமே கொள்கையில் எனக்கு வந்து ஆசி வழங்குவார். கண்டிப்பாக நான் அவரையும் பார்ப்பேன். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவர் உங்களை வந்து பார்த்தாரா, இல்லை நீங்க என்ன சொன்னீங்க, இல்லை இதற்கு முன்னாடியே ஆதவர்ஜுனாவும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில எப்படி தெரியும்? இப்போ அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காரு. ஸோ உங்களுக்கு அவர் இப்படி ஒரு பிரஸ் மீட்லயும் சொல்லியிருக்காரு. இந்த பிரஸ் மீட்டை பார்த்தீங்களா? பிரஸ் மீட் பார்த்தேன். அதாவது எனக்கு ஆதவார்ஜுனா வந்து அரசியல் முகத்தில் சமீபத்தில் தான் பழக்கம். விடுதலை சிறுத்தை கட்சி மாநாடு வந்து திருச்சியில் நடக்கிற போது அங்கே நடக்கிற போது அந்த மேடையில் தான் எனக்கு அவர் நேரடியாக பழக்கம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை நிகழ்ச்சிகளுக்கு போகிற போது நிறைய நேரங்களில் சந்திச்சிருக்கிறோம், நிறைய நேரங்களில் பேசியிருக்கிறோம். அந்த தலைவர்களோடு உட்கார்ந்து பேசுகிறோம். அவரும் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அவர் தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் நிறைய பணியாற்றி ஒரு முழுமையான இதோடு இருக்கிறார். அதுக்கான எல்லா விதமான ஆவணங்கள், வாக்கு விவரங்கள், வாக்குச்சாவடி விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல சேகரித்து வைத்து அந்த ஃபீல்டில், அதாவது தேர்தல் களத்தில் பணியாற்றுவதற்கான அப்படிப்பட்ட ஒரு இதாக தான் இருக்கிறார். அவர் அந்த அடிப்படையில் இப்போ கூட திடீர்னு பிசிகாவில் இருந்தார், துணை பொதுச் செயலாளராக இருந்தார். அதில் ஏற்பட்ட சில பிரச்சனை காரணமாக அதுலேருந்து விலகி கொஞ்ச நாள் தனியாக இருந்தார். இப்போ வந்து விஜய் கட்சியில் போய் சேர்ந்துருக்கிறாரு. அவர் எல்லா கட்சி தலைவர்களையும் பார்க்குற போது என்னையும் வந்து பார்த்தாரா, நான் வந்து அவரும் பார்க்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லையே. நிச்சயமாக அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இப்போ நாளைக்கு விஜயை வந்து பார்க்க வர்றாருன்னு நாங்கள் என்ன வேணான்னு சொல்லுவோமா? அப்படி ஒன்றும் இல்லையே. நிச்சயமாக அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருத்தரோடு பார்க்கறது, பழகிறது, பேசுறது, சில கருத்து கலந்துரையாடல், சில பரிமாற்றங்கள் நடத்துவது என்பது இயற்கையான ஒன்று தானே. அப்படி அவருன்னு என்ன வந்து பார்க்கலை, அப்படி பார்க்கணும் நிச்சயமாக நாங்கள் பார்ப்போம், அவரோட பேசுவோம். அதனாலேயே வந்து அதாவது ஒரு கட்சி மாறுபட்ட அணியில் இருக்கிறதுனால, மாறுபட்ட கட்சியில் இருக்கிறதுனால அவர் பார்க்கவே கூடாதவர்னு யாரையும் சொல்ல முடியாதுல்ல. அது என்ன அரசியல்வாதிகள் அப்படியே இருக்க முடியும்? எதிரணியில் இருக்கிறவங்களா இருந்தால் கூட நிச்சயமாக அவங்களையும் பார்க்க. இப்போ ஒரு விழாவுக்கு போகிறோம், அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்து எந்த பக்கம் திரும்பி போட்டு அவர் வந்து அவருக்கும் எங்களுக்கும் ஒத்து வராதுங்கிறது வேறு. பட் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறவங்க எப்படி சந்திக்காமல் இருக்க முடியும்? ஸோ அந்த அடிப்படையில் அவர் வந்தாருன்னா நம்ம பார்க்கலாம், பேசலாம், ஒன்றும் தப்பில்லை. அதனாலேயே ஒரு மாற்றம் வந்துடும். அவர் மாறிடுவார் நான் எதிர்பார்க்கல, நான் மாறிடுவார்னு அவரும் எதிர்பார்க்க மாட்டார். இல்லை, இன்னை வரைக்கும் அவர் அதை வீடியோவில் அன்றைக்கி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வேளை என்கிட்ட இன்னும் தொடர்பு கொள்ளலை, இன்னும் பார்க்கல. சார், அவர் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருக்காரு. விஜயும் வந்து அவரோட மாநாட்டில் இதே ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு விதமான நிலைப்பாடு இருக்குங்க. எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற இந்த ஏற்பாடை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. எங்களை பொறுத்தவரையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னால் ஏதோ 20 அமைச்சர்கள் இருக்கிறதுல 4 அமைச்சர்கள் வேணும், அல்லது இன்னும் 2 துறை வேணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பிரதம மந்திரியாக வந்து எங்கள் கட்சி தலைவராக இருக்கிற ஜோதிபாசுக்கு பிரதம மந்திரியாகவே கொடுக்குறோம் வாங்கலாம் சொன்னாங்க. ஆட்சி அதிகாரத்தில் கிடைச்சா அதை விட பெரிய அதிகாரம் என்ன இருக்குது? நாங்கள் போயிருக்கலாமே. எங்களை பொறுத்தவரையில் ஒரு ஆட்சி அமைக்கணும்னா ஒரு கொள்கை திட்டத்தின் கீழ் ஒரு கொள்கை திட்டம் உருவாக்கி அதில் ஒரு கூட்டணி என்பது உருவாகி அந்த கூட்டணி வெற்றி பெற்று அந்த கூட்டணியுடைய கொள்கையை அமலாக்குற போது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கேற்பது தான் நாங்கள் உண்மையான ஷேரிங் தி பவர் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இப்போ இருக்கிறவங்க என்னென்னா, இப்போ இருக்கிற ஆட்சியிலேயே கூட்டணி ஆட்சியாக மாறணும், இப்போ இருக்கிற அதிகாரத்திலேயே பங்கு கேட்கணுங்கிறது அவங்களுடைய புரிதலாக இருக்காது. அது நாங்கள் அப்படி இப்போ எங்கேயுமே இந்தியாவில் எந்த இப்போ மேற்கு வங்காளத்தில் நாங்கள் வச்ச கூட்டணி வேறு, கேரளாவில் இன்றைக்கி நாங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம்.
ஸோ அதெல்லாம் ஒரு கொள்கை அடிப்படையிலான கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியின் சார்பில் மக்கள் மத்தியில் வாக்கு பெற்று நாங்கள் வந்து அதிகாரத்துக்கு வரோம். அதுதான் உண்மையான அதிகார மாற்றம், அதிகார பகிர்வு நாங்கள் நினைக்கிறோம். சார், இப்போ மக்களுக்கான பணிகளை செய்வதற்கோ அவங்களுக்கான நியாயமான நீதியை பெற்றுத் தருவதற்கோ நம்ம மக்கள் கூட போராட்ட காலத்துல இருந்தாலுமே கூட பதவி முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி நான் நினைக்கல. அதாவது ஒரு ஆட்சி எந்த அடிப்படையிலான கொள்கைகளான ஆட்சி அமைதோ அதுக்கு ஏற்ப தான் நீங்கள் வந்து மக்களுக்கு பணியாற்ற முடியும். இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய உழைப்பாளி மக்களுக்கு இன்னது செய்து கொடுக்க வேண்டும் என்கிற கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி வந்தால் தான் நீங்கள் அதை செய்ய முடியும். வெறும் அதிகாரத்துக்கு போனதுனால மட்டுமே நான் எதையும் தனியாக செஞ்சிட முடியாது. அப்போது நம்ம கூட்டணியில் இருக்கிறவங்க இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும். இந்த கொள்கையை தான் நாங்கள் அமலாக்க போகிறோம், அந்த கொள்கையை அமலாக்கத்தின் மூலம் மக்களுக்கு நாங்கள் பணியாற்றணும்னு சொல்ல முடியுமே தவிர, இப்போ கூட்டணியில் இருக்கிற உங்களுக்கு ஒரு கொள்கை, எனக்கு ஒரு கொள்கை, இவங்களுக்கு ஒரு கொள்கை, அவங்களுக்கு ஒரு கொள்கைன்னா எந்த கொள்கையை நீங்கள் அமலாக்குவீங்க? நம்மளாம் கூட்டணியாக உட்காந்துருக்கலாம். ஆனால் நான் வந்து சாதிய கொடுமையை ஒழிக்கணும்னு நான் வந்து பேசுவேன். நீங்கள் வந்து இல்லைங்க மற்றவங்க வருத்தப்படுவாங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த கொள்கை அமலாகும்? இப்போ உதாரணமாக வந்து ஒரு பன்னாட்டு கம்பெனி வருது. பன்னாட்டு கம்பெனி வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, எல்லோரும் விரும்புகிறாங்க. பன்னாட்டு கம்பெனி வந்தாக்கா அது இன்னென்னு தான் அமுல்படுத்தணுமா அமுல்படுத்த வேண்டாமான்னு ஒரு நிபந்தனை இல்லைன்னா பன்னாட்டு கம்பெனி சொல்கிறது பூரா செய்யணும்னு நீங்கள் சொல்லி, இல்லை அது சொல்கிறது பூரா எப்படிங்க செய்யணும்னு நான் சொல்ல செஞ்சாக்கா இது தொழிலாளி பாதிக்கப்படும் நான் சொன்னால் எது அமலுக்கு வரும்? அதனால தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கிற அந்த பதவி வந்தபோது கூட நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டரே நாளைக்கு எதையும் தீர்மானித்து செய்ய முடியுமா? அதுக்கான பெரும்பான்மை நம்ம கையில் இருக்கா? அப்படி இல்லைங்கிற போது மற்றவங்களுடைய எடுபடியாக தான் பிரைம் மினிஸ்டர் மாறுவாரே தவிர பதவிங்கிறது மற்றவங்களுக்கு இதாக தான் மாறும் எங்கள் புரிதலை பொறுத்தவரையில். ஆகவே தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அப்படி முடியாது. ஒரு கூட்டணி என்று சொன்னால் அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் இதை செய்வது என்று ஏற்றுக்கொண்டு அப்படி வந்தால் நீங்கள் அதை மாற்ற முடியாது. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தான் அது அமலா அப்படியானது தான் மக்களுக்கு பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமே தவிர, அதனால் ஒன்றுமே இல்லை. பதவி வந்தால் சில சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம். அதனால் அடிப்படையில் பெரிய மாற்றத்தை ஒன்றும் கொண்டு வந்துட முடியாது. நான் சொல்கிறது தான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். பாமகல அப்பா மகன் அன்புமணி ராமதாஸ் இந்த மோதல் அந்த சமயத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. இதை எப்படி பாக்குறீங்க? மேடையிலேயே அப்படி நடந்தது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு குடும்ப கட்சி, ஒரு குறிப்பிட்ட சாதியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி. அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த சாதியில் இருக்கிற எல்லாருக்குமான கட்சின்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு ஜாதி கட்சியும் அந்த சாதியில் இருக்கிற ஒட்டுமொத்தமான மக்களுடைய ஆதரவோடு இருக்காங்களாம் சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டில் அதான் நல்ல விஷயம். சாதி கட்சிகளே இருந்தால் கூட அந்த சாதியில் இருக்கிறவங்க வேறு பல கட்சியில் தான் இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலையும் பரவலாக இருக்கிறாங்க. அந்த சாதிக்கு பின்னாடி மட்டுமே ஒரு குறிப்பிட்ட பகுதி வேணால் திறந்துருக்கலாம். அந்த வகையில் பார்க்குற போது அது வந்து இப்போ கிட்டத்தட்ட அவங்க வந்து பகிரங்கமாக தன்னுடைய கட்சியுடைய இது என்னங்கிறத சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு குடும்ப கட்சியாக தான் அந்த கட்சி இன்றைக்கி இருக்குங்கிறது. இப்போ இவங்களுக்கு அவங்களும் வந்த முரண்பாடு கூட பொதுநலனுக்கு குடும்பத்துக்கு வந்த முரண்பாடாக இல்லை. குடும்பத்தில் இருக்கிற இவர் ஒருத்தர் சொல்கிறாரு, குடும்பத்தில் இருக்கிற அவர் ஒருத்தர் சொல்கிறார், அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிற கட்சியாக தானே இருக்குது. ஆகவே அதை தவிர அந்த கட்சியினால் பெரிய பங்களிப்பு ஆற்ற முடியும்னு எனக்கு தோணலை. அதனால தான் அந்த கட்சி நாளுக்கு நாள் தன்னுடைய பிடிமானத்தை எழுந்து வந்துக்கிட்டு இருக்குங்கிறதும் பார்க்க வேண்டியிருக்கு. அதோட ஒரு 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 எந்த ஒரு அரசியல் இயக்கமும் சமூகத்தை முன்னோக்கி பயணிக்க வேண்டிய நிலைமை இருக்கணும். சமூகத்தில் ஒரு காலத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிற மக்களாக இருக்கலாம், பட் அவங்க எல்லாரையும் ஒரு முன்னோக்கி செல்லுகிற அப்படிப்பட்ட பயணம் தான் அரசியல் பயணத்தில் ரொம்ப முக்கியமானது. திரும்ப திரும்ப நீங்கள் சாதிய இதுக்குள்ளேயே மாட்டி இந்த சாதிக்கு அந்த சாதிக்கு முரண்பாடை உண்டாக்கி 2 சாதிக்குள்ளே சண்டையை உண்டாக்கி அதனால் நீங்கள் வந்து என்ன சாதிக்க போகிறீங்க, என்ன சாதிச்சிட முடியும்? அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த அவங்களுடைய நிலைப்பாடு எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஏற்றுக்கொள்ளுகிற நிலைப்பாடு இல்லை. இப்போது தாழ்த்தப்பட்ட ஒரு காலத்தில் சில தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சில, ஆனால் 2 சாதியில் இருக்கிறவங்க பெரும்பகுதியாக 2 சாதியில் இருக்கிறவங்களும் உழைப்பாளி மக்களாக தான் இருக்காங்க. நீங்கள் வட மாவட்டங்களுக்கு போங்க, இந்த சாதி தெருவுக்கும் அந்த சாதி தெருவுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. இவங்களும் கூலி தொழிலாளி தான் இருக்கிறாங்க, அவங்களும் கூலி தொழிலாளி. கொஞ்சம் கம்பேரிட்டிவாக அதில் கொஞ்சம் வேணால் கொஞ்சம் நில உடைமையாளர் இருக்கலாம்.
2 சமூகமே உழைப்பாளி சமூகம் தான். இந்த உழைப்பாளி சமூகத்தை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மோத வச்சு இவங்களுக்கு அவங்களுக்கு விரோதத்தை உண்டாக்கி நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? அதனால் யாருக்கு என்ன பலன்? வேணா அவங்கள சில பேர் எம்எல்ஏ வரலாம், மற்றபடி இந்த அந்த சாதிக்கும் பலன் இல்லை. இந்த சாதிய முரண்பாட்டை வளர்ப்பதுங்கிறது சமூகத்துக்கு நல்லதே இல்லை. அதில் அவங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் ஏற்றுக்கொள்ள நிலையில் இல்லை. தமிழ்நாட்டுல பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதில் அவங்களோட போராட்டம் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது இடஒதுக்கீடுங்கிறது கிட்டத்தட்ட 1920ஆம் ஆண்டுலேருந்தே தமிழ்நாட்டில் வந்திருக்கு. 1920 வந்து முதல்ல அமைச்சர் ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஆட்சியிலிருந்தே கம்யூனல் ஜீவோ அப்படின்னு எல்லா சாதிக்குமான இடஒதுக்கீடு என்பது அது படிப்படியாக மாறி மாறி வந்திருக்கு. மக்கள் தொகை அதிகரிக்கிற போது எல்லா சாதிக்குமான இடஒதுக்கீடு மாதிரி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு வந்திருக்கு. அரசியல் சாசனமே அதையெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்கு. அது இவங்க போராடி தான் அது வந்தாங்கலாம் சொல்ல முடியாது. எனவே சமூகத்தினுடைய ஒரு வளர்ச்சி போக்கில் சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கிற போது அந்த சாதிய ஏற்றத்தாழ்வில் அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு கன்செஷன் கொடுக்கணும், அவங்களுடைய கல்வியில் வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கோட்பாடு இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடுனால மட்டுமே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுது. இப்போ நீங்கள் வந்து என்னதான் இடஒதுக்கீடு வாங்கினாலும் கூட இப்போ வந்து அரசு பணியமர்த்தலே இல்லை, பொதுத்துறை நிறுவனங்களே இல்லை, பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் படிப்படியாக தனியார் மயம் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த இடஒதுக்கீடுனால என்ன பலன்கிற கேள்வி கூட வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அரசு வேலை வாய்ப்பு கிடைச்சா தானே நீ அந்த ஆகவே இடஒதுக்கீடு வந்து அவங்க அதுக்கு எல்லா கட்சிகளுக்கும் அதுக்கான பங்களிப்பு ஆற்றியிருக்கிறாங்க. இது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி தான் பங்களிப்பு ஆற்றினாங்களாம் சொல்ல முடியாது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்றதையும் தீவிரமா சொல்றாங்களே. அதாவது அது வந்து ஒரு அரசியல் விளையாட்டுங்க. அது சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது செய்யணும்னு சொன்னால் சட்டப்படி மத்திய சர்க்கார் தான் செய்ய முடியும். இப்போ ஏற்கனவே 2011 மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க. ஆனால் 2014 அது வெளியிடுற போது மற்ற கணக்கெடுப்புலாம் வெளியிட்டாங்க, பிஜேபி அதை மட்டும் வெளியிடல. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பையே நிறுத்திட்டாங்க. இப்போ 2032 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிற போது சாதிவாரி கணக்கெடுப்பை சேர்த்து எடுக்கணும்னு மத்திய அரசாங்கத்தை தான் வற்புறுத்துகிறோம். ஒரு மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதனால் எதையும் நீங்கள் அமுல்படுத்த முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட கணக்கெடுப்பு என்பது மத்திய சர்க்கார் எடுக்கக்கூடிய கணக்கெடுப்பு தான், சாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் இடஒதுக்கீடோ மற்றதையோ வந்து கணக்கிட முடியும். மாநில இப்போ நீங்கள் பல மாநிலங்களில் கணக்கெடுப்பு சர்வே நடத்துகிறாங்க. சர்வே அடிப்படையில் அவங்க சில திட்டங்களை கொண்டு வர்றாங்க, அது நீதிமன்றம் தலையிட்டு அதை ரத்து பண்ணிடுறாங்க. அதனால் அது வந்து ஒன்றும் நிறைவேறாது. ஸோ சாதிவாரி கணக்கெடுப்பு முறையாக நடத்தணும்னா ஏன் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறவங்க ஏன் மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்க தானே எடுக்கிறதுக்கு சட்டம் யாருக்கு இடம் கொடுத்துருக்கோ அவங்க தானே செய்ய முடியும். ஏன் மத்திய அரசு எடுக்க மாட்டாங்க சார்? அது வந்து பிஜேபியினுடைய அந்த இந்துத்துவா கோட்பாடு, ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய கொள்கை. அவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாக்கா இன்றைக்கி இருக்கிற நீதிபதிகள்லேருந்து உயர் பதவிகளை கணக்கெடுத்து போனால் உயர் சாதியில் இருக்கிற பிராமணர்கள் அவங்க தான் அதிகமான இடங்கள் இருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த அளவுக்கு வரல. நீங்கள் இப்போ குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, 3, 4 இருக்குது. 3, 4ல் பிசி, எம்பிசி, எஸ்சி நிறையா இருக்காங்க. குரூப் 1லேயும் குரூப் 2லேயும் யார் இருக்கா? எல்லாமே உயர் சாதியில் இருக்கவங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த இது தகர்ந்துரும்னு அவங்க பார்க்குறாங்க. அப்போ இடஒதுக்கீடு அடிப்படையில் எல்லாருக்கும் நீங்கள் அதை கொடுக்கணும் வருது இல்லை. இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கிற உயர் கல்வி நிறுவனங்களில் இருக்கிற பேராசிரியர்கள் கணக்கெடுங்க, பெரும்பகுதியான பேராசிரியர்கள் பிராமணர்களாக தான் இருக்காங்க. அப்போ அங்கே வந்து பிற்படுத்தப்பட்ட அல்லது பட்டியலத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்துக்கு போகவே முடியல. ஏன்னா தகுதிங்கிற அடிப்படையில் இவங்களை பூரா பின்னாடி தள்ளி விட்டுறாங்க. அப்போ இடஒதுக்கீடுங்கிறது அங்கெல்லாம் அமலாக்கிற அந்த கணக்கெடுப்புன்னு வந்துச்சுன்னா கணக்கெடுப்பில் எதுவும் தெரியுமில்ல. ஆகவே அந்த கணக்கெடுப்பை வெளியிட மாட்டேங்கிறாங்க, எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. எடுத்த கணக்கெடுப்பே வெளியிடல அவங்க. இப்போ நம்ம போடுற இந்த கணக்கெடுப்புலாம் கூட 1931 எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இப்போது இடஒதுக்கீடு மற்றெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் சாதி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. இப்போ 2011 எடுத்ததை வெளியிட மாட்டேங்கிறாங்க. இவங்க கணக்கெடுப்பே எடுக்க வேண்டாங்க, எடுத்த கணக்கெடுப்பை வெளியிட்டாலே நிறைய உரிமைகளை பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தில் சார்ந்தவர்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது.
அது வந்து தங்களுடைய ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாட்டுக்கு, வர்ணாசிர தர்ம கோட்பாட்டுக்கு விரோதமாக போயிடுங்கனால தான் மத்திய அரசு அதை டிலே பண்ணுறாங்க, வெளியிட மாட்டேங்கிறாங்க, கணக்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க. மாநில அரசு அப்ப எடுக்கவே முடியாதா சார்? என்ன நடைமுறை சிக்கல் இருக்கு அவங்களுக்கு? அப்போ மாநில அரசு எடுக்க முடியாதா? மாநில அரசு எடுக்கலாம். அதாவது எடுக்கலாம்னா சர்வேங்கிறது வேற, கணக்கெடுப்புங்கிறது வேற. சர்வே எடுத்து நீங்கள் வேணால் விவரங்களை வச்சுக்கலாம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அது வந்து அந்த அடிப்படையில் இடஒதுக்கீடை மாற்றி அமைக்கிறது மற்றதெல்லாம் செய்யணும்னா அதை செய்ய முடியாது. அது வந்து உங்களுக்கு விவரங்களுக்கு வேணால் பயன்படலாம், பட் அது வந்து இதில் திட்டங்களில் செயல்படுத்த முடியுமானா பயன்படுத்த முடியாது. சார், இப்போ பாமக அப்படின்னு வரும்போது ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்கீங்களா? அப்படி சந்திச்சிங்க அப்படின்னா எந்த விஷயத்த வந்து நீங்கள் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணுவீங்க? இல்லை, பல நேரங்களில் அவர் ஒரு முக்கியமான அரசியல் தலைவருங்கிற முறையில் எங்களுக்கு அவங்களுக்கு சில பிரச்சனைகளில் இந்த சாதி அணுகுமுறை மற்ற விஷயங்களில் ஒரு கடுமையாக மோதிக்கிற அந்த மாதிரி நிலைமையெல்லாம் கூட இருந்திருக்கு. தேர்தல் காலங்களில் 2006 அவங்க திமுக நாங்கள்லாம் ஒரே அணியில் சேர்ந்து செயல்பட்டுருக்குறோம். அப்போ எங்கள் தேர்தல் பிரச்சாரம் மற்றதுக்கெல்லாம் அவர் வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தேர்தலில் அவருக்கு எங்களுக்கும் உடன்பாடு என்பதெல்லாம் பல பொது பிரச்சனைகளில் சிதம்பரத்தில் நடந்திருக்கிற ஒரு சமூக விரோத செயலை எதிர்த்து அந்த போராட்டத்தை நடக்கிற பல பிரச்சனைகளில் அவரோட சந்தித்து பேசியிருக்கிறோம், அவரோட சந்தித்து பல கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், அதெல்லாம் நடத்தியிருக்கிறோம். மற்றபடி ஒரு 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 தொடர்ச்சியாக அவங்களோட பயணம் பண்ணுகிற அப்படிப்பட்ட, ஏன்னா அவங்களுடைய அணுகுமுறை ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்கொண்டிருக்கிற அணுகுமுறையாக இருக்குது. ஸோ களத்தில் அவங்களும் நம்மளும் வேறு வேறு நிலைப்பாடு நிற்கிற போது நம்ம அவரோட சந்திக்கிற, மற்றபடி அவங்க கட்சியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம் தான். இப்போ ஜி.கே. மணி என் கூட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், மற்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பழக்க வழக்கம் என்பது வேறு. ஒரு அரசியல் ரீதியாக நம்ம அவங்களோட ஒரு அரசியல் நட்பு என்பதற்கான அந்த வாய்ப்பு பெருசாக இல்லை. இப்போ அன்புமணி அப்படின்னு வரும்போது அவருடைய பலவீனமா நீங்க எதை பார்க்குறீங்க? இல்லை, ஒட்டுமொத்தமான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிற பலவீனம் ரெண்டுமும் அவர்கிட்ட தான் இருக்குது. அதாவது ஒரு சாதிய தலைவராக தான் இருப்பது என்பது தான் அவங்களுடைய ஆகப்பெரிய பலவீனம் தான் நான் நினைக்கிறேன். எந்த விதத்திலேயும் அது அவருக்கும் பயன்படலை. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்னென்னா, ஒரு சாதிய தலைவராக தன்னை அடையாளப்படுத்தி மற்ற சாதிகளிலிருந்து தன்னை அந்நியப்படுத்தி கொள்வது ஒரு அவங்களால எதையும் சாதிப்பதற்கு பயன்படாது. ஒரே ஒரு தொகுதியில் கூட நீங்கள் ஒரு சாதியை மட்டும் திரட்டி ஓட்டு வாங்க முடியாது. தமிழ்நாடு காம்போசிஷன் அப்படி இருக்குது. எந்த ஒரு சாதியும், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும், எந்த ஒரு சாதியும் அந்த சாதி ஓட்டுகளை மட்டுமே வாங்கி அவங்க தேர்தலில் வெற்றி பெற முடியும். தேர்தல் வெற்றி தானே பொதுவான அரசியல் கட்சிக்கு இது சொல்கிறோம். தேர்தலில் வெற்றி பெறணும், ஆட்சிக்கு வரணும் தானே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லையே. அப்போ மேலும் மேலும் நீங்கள் வந்து ஒரு சாதிய தலைவராக உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண நீங்கள் மற்ற சமூக மக்கள்லேருந்து அந்நியப்படுகிற நிலைமை தானே ஏற்படுது. அது எப்படி உங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக பலனளிக்கும்? படிப்படியாக அந்த சாதியில் இருக்கிற மக்களே அரசியலுக்கு அப்பாற்பட்டு, சாதிக்கு அப்பாற்பட்டு பல்வேறு அரசியல், இப்போ நீங்கள் வந்து வட மாவட்டங்களில் வன்னியர்கள் குவியலாக இருக்கிறாங்க. வட மாவட்டங்களில் திமுகவும் பலமான கட்சியாக தான் இருக்குது, அதிமுகவும் பலமான கட்சியாக தான் இருக்குது, சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் எல்லா கட்சிகளும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ அந்த கட்சிகள்லாம் இந்த ஜாதியில் இருக்கவங்க எல்லாமே இருக்க போகிறாங்க. ஆகவே அது வந்து அந்த பலவீனம் என்பது அன்புமணிக்கும் இருக்க தான் செய்யும். ஒரு சாதிய தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது, ஒரு சாதிய கட்சியாக மட்டும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது அந்த கட்சிக்கு ஆகப்பெரிய பலவீனமாக தான் அமையும். மற்ற சாதியினோட ஒரு விரோதமாக பார்க்குற ஒரு பார்வையும் வருது இல்லை. இப்போ தலித் மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு விரோதமாக இருக்கிற போது இயற்கையாக வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிற மக்கள், அதை விட பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை தங்களுக்கு சகோதரர்களாக நினைச்சுக்கணும். பின்தங்கிய மக்களை எல்லாம் ஒன்றா சேர்க்கிற அந்த மாதிரி ஒரு முகம் இருந்தால் அதுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். அதுக்கு நேர் எதிரான முகம் இருக்கிற போது அந்த எதிர்காலம் நாளுக்கு நாள் மங்கிக்கிட்டே வருது தான் நம்ம பார்க்குறோம். சார், இதை பார்க்கும்போது என்ன தோணுது? விஜயகாந்தும் வந்து சினிமால இருந்து தான் வந்தார் அரசியலுக்கு, அவருக்கு கூடின கூட்டம், அதே மாதிரி விஜய் மாநாடுக்கு கூடிய கூட்டம், இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க இந்த 2 மாநாட்டையுமே பார்த்துருப்பீங்க, விஜயகாந்த் மாநாடும் பார்த்துருப்பீங்க, விஜய் மாநாடும். இல்லை, விஜயகாந்த் வந்து மாநாடு, விஜயகாந்த் கூட்டம் அப்படிங்கிற போது அவர் சினிமாவில் இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியில், மக்கள் நிவாரண பணிகள் மற்றதெல்லாம் ஈடுபட்டார். ஒரு தேர்தலில் பல தேர்தலில் களம் இறங்கியிருக்கிறாரு.
சில தேர்தலில் தனியாகவே போட்டியிட்டு ஒரே ஒரு முறை வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. பல கூட்டணி கட்சிகளை அமைச்சிருக்கிறார். ஆகவே அவர் சினிமா என்கிற பின்புலத்தோடு ஒரு அரசியல் களத்திலேயும் அவர் வந்து பணியாற்றியதை நம்ம வந்து மறுக்க முடியாது, நிராகரிக்க முடியாது. அந்த அரசியல் களம் தான் அவருக்கு சினிமா திரையுலக பின்புலம் ஒரு கை கொடுத்துருக்கலாம். பட் திரையுலக பின்புலத்தினால மட்டுமே தமிழ்நாட்டில் எம்ஜிஆரோ விஜயகாந்தோ அரசியலில் செல்வாக்கு செலுத்தலை. ஒரு நீண்ட அரசியல் பயணம் தான் அவங்களுக்கு வந்து அதிலிருந்து மாறுபட்ட நிலையில் தான் விஜய் இருக்கிறார். அவருக்கு இன்னும் வந்து அரசியல் அப்படி ஒரு நீண்ட அரசியல் பயணமோ நீண்ட அரசியல் களமோ மக்களுடைய பிரச்சனையில் ஈடுபட்டதோ மக்களுடைய பிரச்சனையில் போராடினதோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு நீண்ட பயணத்தை வந்து அவர் வந்தார்னா அது வேறு விஷயம். அவருக்கு சினிமா பலன் கூட பின்புலம் கை கொடுக்கலாம். திரையுலக பின்புலத்தினால மட்டுமே தமிழ்நாட்டில் அரசியலில் சாதிச்சிட முடியும் அப்படின்னா அதுக்கான முன்னுதாரணமே கிடையாது. அதில் எப்படி நம்ம விஜய் மட்டும் எப்படி வெற்றி பெற முடியும்? எனவே அவர் வேணால் என்ன அதாவது வந்து கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சிக்கு வரணும், உடனே முதலமைச்சராக வரணும், அவ்வளவு தூரமாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஒரு கட்சி ஆரம்பித்த உடனேயே நீங்கள் ஆளுங்கட்சியாக வரணுங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பாங்களா என்ன? அரசியல் ரீதியாக மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அவங்க நிறையா சினிமா பார்ப்பாங்க, நிறையா ரசிப்பாங்க, நிறையா கூட்டத்துக்கு வருவாங்க, நிறையா ஒரு சினிமா நடிகை ஒரு சினிமாவில் இருக்கிற துணை நடிகை ஒரு இடத்துக்கு வராங்கன்னு வைங்க. நேற்று நான் சிதம்பரத்துக்கு போகிறேன். அங்கே வந்து இந்த 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 பராசக்தி படம் எடுக்கிறாங்க. பார்த்தா ஒரு 7-8 பேர் நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே உள்ளே தெரியல, இவங்க வெளியில் கூட்டமாக நிற்கிறாங்க. அப்போ திரையில் இருக்கிற திரை உலகத்தை மக்கள் ரசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கனால அது ரசிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க, அது வேறு. அதனாலேயே வந்து அரசியல் அதிகாரத்தை பூரா அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க, அரசியல் ரீதியாக ஏற்றுக்குவாங்கலாம் சொல்ல முடியாது. அது அவருடைய நீண்ட பயணம் எப்படி அமைய போகுதுங்கிறத பொறுத்து தான் தீர்மானிக்கும். அவர் கொள்கை ரீதியாக என்ன நிலை எடுக்க போகிறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறார், போகிற போக்கில் வந்து பாசிசமும் அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமாகிறாரு. அப்போ பாசிசத்தினுடைய ஆபத்தை எவ்வளவு ரொம்ப எள்ளி நகையா அந்த ஆபத்தையே அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆகவே இன்னைக்கு வந்து நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து அரசியல், இந்த தேசத்துக்கு இருக்கிற ஆபத்து, இந்தியாவுடைய எல்லாத்தையுமே சின்னாபின்னப்படுத்துகிற பிஜேபியும் அவனுடைய வகுப்புவாத அரசியல் தான். அதில் குவிமையமாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்கு பதிலாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவை மட்டுமே பிரதானமான எதிரியாக வச்சு அரசியல் நடத்தினா என்ன பயன்பட போகுது? எனவே அவர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, நான் வேண்டான்னு சொல்லலை, வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், நல்லது தான். அரசியல் இப்படியான நிறைய பேர் அரசியலுக்கு வர்றது கூட நல்லது தான். ஒரு ஏகபோகமாக சில கட்சிகளுக்கு மட்டுமே நல்லது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது அவருடைய வெற்றி எதை பொறுத்து இருக்குன்னா அவர் என்ன கொள்கை நிலை எடுக்கிறாரு, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு அவர் என்ன மாற்று சொல்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் தீர்ந்துருவோம்னா என்ன மந்திரம் அவங்க கையில் இருக்குது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தீர்த்துலாம்னா என்ன ஏதாவது மந்திரம் கையில் வச்சுருக்கீங்களா நீங்கள்? அப்போ கொள்கை ரீதியான போராட்டம் தானே மக்கள் மத்தியில் நடக்கணும். நாங்கள் வந்தால் இன்னதை செய்வோம், அதுக்கான கொள்கை எங்ககிட்ட இருக்குது. அதையெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் ஆட்சி மாற்றம் வந்தாலே எல்லாம் சரியாக போய்னு சொன்னால் அதெல்லாம் அவ்வளோ தூரம் மக்கள் வந்து ரொம்ப மக்கள் தெளிவில்லாமல் இல்லை, மக்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கிறாங்க. மக்கள் நிறைய அரசியல் பிரச்சனைகள் ஆழமாக அது இன்றைக்கி இருக்கிற மீடியா, இன்றைக்கி இருக்கிற இதெல்லாம் வந்திருக்காது ஏராளமான விவாதங்கள் கீழே நடக்குது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட காலம் இல்லை இது. இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அடுத்த செகண்ட் அது வந்து கடைகோடி மனுஷனுக்கும் போய் சேர்ந்துருது. அப்படியான இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து ஏதோ மந்திரத்தை காட்டுற மாதிரி காட்டி எப்படி எடுபடும்? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நிதானமாக நம்ம இது வேணும், இது வேணும். கொள்கை ரீதியாக அவங்க என்ன சொல்கிறாங்க, மக்களுக்கு மாற்று என்ன? இப்போ இது வரைக்கும் இருக்கிற அரசுகள் எல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மாற்று நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லணும்ல. அவங்கள விமர்சிக்கிறது மட்டுமே உங்களுடைய பலம்னு எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தவங்களை குறை சொல்லிட்டா நீங்கள் நல்லவங்கன்னு ஆகிடுவீங்களா? அப்படி ஆக முடியாத. இல்ல கட்சி சார்பில் இல்லாம தனிப்பட்ட முறையில நீங்க விஜய் கிட்ட இந்த ஒரு விஷயம் இருக்கு, அதை அவர் கெட்டியா பிடிச்சிட்டாருன்னா ஒரு வருங்காலத்துல ஒரு நல்ல அரசியல் தலைவரா வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க தனிப்பட்ட முறையில?
அதாவது தனிப்பட்ட முறையிலையா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற கொள்கைகளை சொல்லி மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றால் வெற்றி பெறட்டும். நம்ம ஒன்றும் அதை போய் தடுக்கவா போகிறோம்? அப்படி ஒன்றும் கிடையாது. பட் என்னுடைய கேள்வி, அந்த மாதிரி எந்த மாற்றையும் நீங்கள் முன்வைக்கலையேங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் அந்த மாதிரி மாற்றம் முன்வைங்க, அதை பற்றி ஒரு டிபேட் நடக்கட்டும். எதையுமே மக்கள் விவாதிப்பாங்கள்ல, அரசியல் கட்சிகள் விவாதிப்பாங்கள்ல. அதையெல்லாம் எதையுமே இல்லாமல், எந்த மாற்றம் இல்லாமல் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம், வெற்றி கழகம்னு பேர் வச்சுட்டதுனாலே வெற்றி பெற்றுவோம்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி பொதுவா இப்போ கமல் அவர்கள் வரும்போதும் மையம்னு ஒரு கான்செப்ட் பேசுறாரு. விஜய் அவர்களும் ஒரு பக்கம் வந்து பகவத்கீதை, இன்னொரு பக்கம் அரசியலமைப்பு சட்டம்னு வைக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, அதாவது இவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா பகவத்கீதைக்கும் அரசியல் சட்டத்துக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? பகவத்கீதை வந்து நீ உழைப்பை செலுத்து, பலனை எதிர்பார்க்காத. பகவத்கீதை வந்து நீ மேல் சாதி கீழ் சாதி என்கிற பாகுபடுத்துகிற வர்ணாசிர, அவரே என்ன சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா, இந்த வர்ணாசிர தர்மத்தை நான் தான் உருவாக்கினேன், நானே நினச்சா கூட இதை அழிக்க முடியாது என்று பகவத்கீதை சொல்லுது. ஆனால் அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? 17வது பிரிவு, சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம். இதில் சாதி மத இன பாலியல் பாகுபாடு என்பது பாகுபடுத்தக்கூடாது. எல்லாரும் சமம் என்று சொல்லுகிற அரசியல் சட்டமும், எல்லாரும் சமமே இல்லை, ஏற்றத்தாழ்வு என்னால் தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிற பகவத்கீதை எப்படி ஒன்றா இருக்க முடியும்? எப்படி நீங்கள் அதான் சொல்கிறேனே, இதுதான் வந்து அரசியல் பக்குவம் இல்லாது. நம்ம இதெல்லாம் மக்கள் நாளைக்கு விவாதிக்க மாட்டாங்களா? நாளைக்கு டிபேட்னு வந்தால் இதெல்லாம் விவாதத்துக்கு வரும் இல்லை. நீங்கள் எப்படி பகவத்கீதையை வந்து எப்படி வந்து அரசியல் சட்டத்தோடு ஒப்பிடுவீங்க? இதையும் அதையும் எப்படி ஒன்றா? இதுக்கு நேர் எதிர் அது, அதுக்கு நேர் எதிர் இது. வர்ணாசிர தர்மத்தை ஏற்றுக்கொண்டால் அரசியல் சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்க முடியாது. அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டால் வர்ணாசிர தர்மத்தில் இருக்கிற பகவத்கீதை நீங்கள் ஏற்றுக்க, ரெண்டையும் ஏற்றுக்கிட்டு எப்படி நீங்கள் செய்ய முடியும்? அங்கே தான் அந்த கொள்கை முரண்பாடு வருது. நீங்கள் எந்த கொள்கை பக்கம் நிற்பீங்க? ஸோ இதெல்லாம் வந்து விவாதிக்காமல், இதெல்லாம் சரியான புரிதல் இல்லாமல், மக்கள் வந்து ஏதோ நம்ம எது சொன்னாலும் கேட்டுக்கிற கண்மூடித்தனமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அது பயன் தராது. அரசியல் விட்டுருவோம், சினிமாவில் விஜய் பார்த்துருப்பீங்க, விஜயனுடைய படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது பிடிச்ச படங்கள் அப்படி ஏதாவது இருக்கு? இப்போ சினிமா நான் பார்க்குறதே ரொம்ப குறைவுங்க. ரொம்ப எப்பயாவது சில படங்கள் தான் பார்க்குறோம். அவர் விஜய் படம், விஜய் நல்ல நடிகருங்கிறதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. என்ன படம் கடைசியாக பார்த்துருப்பீங்க விஜய் படம்? அவர் அந்த அந்த நடிப்பு மற்றதில் நமக்கு வந்து ஓகே தான். அது வந்து நல்ல நடிகர், நல்ல கருத்துக்களை சினிமாவில் சொல்கிறாரு, ஒரு நீதிக்கும் நியாயத்துக்கும் போராடக்கூடிய அப்படிப்பட்ட கேரக்டரை தான் செலக்ட் பண்ணிக்கிறாரு. என்றைக்குமே ஒரு தப்பான கேரக்டர் அவர் வந்து எடுத்துக்கிறது இல்லை. அந்த வகையிலாம் நல்லது தான். சினிமாங்கிற போது ஒரு திரை நடிகருங்கிற முறையில் அவருடைய பங்கு பாத்திரம் அதெல்லாம். பட் அரசியலுங்கிறது அதுலேருந்து மாறுபட்டது இல்லை. இங்கே வர்றபோது அதுக்கான மக்களுக்கு பாற்ற வேண்டிய பணிகள் மற்றதெல்லாம் இருக்குல்ல, அப்படி தான் பார்க்கணும். எப்படி பார்க்குறீங்க சீமான் ரஜினி அவர்கள் சந்திப்பு? இது நிறைய கான்ட்ரவர்ஷியலாக வச்சு உங்களுடைய பார்வை என்ன இந்த சந்திப்பு? இல்லை, ரஜினியை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறாரு. யார் போனாலும் அவர் பார்க்குறதுக்கு இது உண்டு. நல்ல ஒரு தேசிய அளவில் ஒரு நல்ல திரையில் வந்து சாதனை படைச்சிருக்கிறாரு. அவர் யாரையும் இப்போ நாளைக்கு நாங்களே வரேன்னு சொன்னால் கூட வேண்டாம்னா சொல்ல போகிறாரு. யார் வேணாலும் அவர் போய் பார்க்கலாம். அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஆனால் போய் பார்த்துறதுனாலேயே அவர் நம்மளை ஏற்றுக்கிட்டார் நானாக முடிவு பண்ணிடக்கூடாது. நான் போய் நாளைக்கு மாற்றிட்டாக்கா அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு வந்துட்டார் நம்ம நினச்சிக்க முடியுமா? பொதுவாக இருக்கிறவங்க யார் வேணாலும் போவாங்க, உட்காருவாங்க, பேசுவாங்க, கலந்துரையாடுவாங்க, நல்லது செய்வாங்க. அதனால் வந்து அவர் போகிறவங்களுக்கெல்லாம் அவர் ஆதரவு கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லிக்க முடியாது. அப்படி இவங்க சொல்லிக்கிற மாதிரி உண்மை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு கட்சி தலைவர் போய் பார்க்குறாரு, அப்போ இன்றைக்கி ஒரு ஆதரவு நாளைக்கு ஒரு ஆதரவாக கொடுக்க முடியும்? ஸோ அவரை பொறுத்தவரை அவருக்கு ஒரு முக்கிய ஆளுமைங்கிறதுனால திரையுலக சாதனையாளுங்கிற முறையில் யார் போனாலும் பார்ப்பார், பேசுவார், அது ஓகே. போகிறவங்க வந்து அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி நினச்சிக்கிட்டு போனாக்கா அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் பாவம்? நீங்கள் வெளியில் வந்து என்ன பேட்டி கொடுக்குறீங்கன்னு அவர் என்ன பண்ண போகிறாரு? உள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பேசியிருப்பீங்க, அது என்ன பேசுறீங்க நீ வெளில வந்து சொல்ல அதில். சீமானை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருப்பதற்கான அப்படிப்பட்ட அடிப்படை முகாந்திரம் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து படலை. ரஜினி அவர்களுமே கொஞ்சம் வலதுசாரி அரசியலை தான்
ஃபாலோ பண்றாரு. இப்ப சமீபத்துல சில காலமா சோசியல் மீடியாலயும் சொல்றது என்னன்னா சீமான் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சோ இதையும் பொருத்தி பார்க்கலாமா? இல்லை ரஜினிகாந்த் வந்து அதாவது இப்போ வரைக்கும் அவர் வந்து பகிரங்கமாக அவருக்கு சில நம்பிக்கைகள் இருக்கலாம், இறை நம்பிக்கை இருக்கலாம், அவர் வந்து ரிஷிகேஷுக்கு போகலாம், இதுக்கு போகலாம், அது வேறு விஷயம். ஒரு இறை நம்பிக்கை வழிபாட்டு இது இருக்கிற நம்பிக்கையை நம்ம வந்து கொச்சைப்படுத்த முடியாது. இறை நம்பிக்கை இருக்கிறவர்கள் எல்லாமே வந்து வலதுசாரிகள்னு அடையாளப்படுத்தவும் முடியாது. பல கோடிக்கணக்கான மக்களுக்கு இறை நம்பிக்கை இருக்குது, வழிபாட்டு அது வேறு விஷயம். அதனால் தமிழ்நாட்டில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் கடவுளே கும்பிடாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, இறை நம்பிக்கை இல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பேர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்க? 99% மக்கள் இறை நம்பிக்கையோடு தான் இருக்காங்க. அதே மாதிரி 99% மக்கள் பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான மக்களுடைய வாழ்நிலை. ஆகவே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். அவர் வந்து இன்னமும் அவர் சில நேரங்களில் சில கருத்துக்கள் தெரிவிக்கலாம் ஒரு மாதிரி இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பிஜேபியை வந்து விரோதிச்சுக்கிட்டா அவங்களுக்கு என்ன வேணாலும் சிரமங்கள் வருங்கிற ஒரு அச்சமும் கவலையும் இருக்க தான் செய்யுது. மீடியாவில் இருக்கிறவங்க, திரையுலகத்தில் இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்க, பெரிய அரசியல் பிரமுகர்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கி வந்து மோடி அரசாங்கத்தை எதிர்க்கிறது அல்லது வந்து மோடி அரசாங்கத்துக்கு மாறான ஏதாவது ஒன்று சொன்னால் அதனுடைய பின்விளைவுகளை சந்திக்கிறதுல சில பேர் கொஞ்சம் ஒரு தயக்கத்தோடு தான் பலர் இயங்குகிறாங்க, தயக்கத்தோடு தான் கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன். மற்றபடி அவர் வந்து தன்னை ஒரு பகிரங்கமாக வலதுசாரி அப்படின்லாம் வந்து பயன்படுத்திக்கிறது இல்லை, அப்படி அடையாளப்படுத்திக்கிறது இல்லை. ஆனால் சீமானை பொறுத்தவரையில் அவர் நிச்சயமாக சமீப காலத்தில் அவருடைய பேச்சு, அவருடைய பேட்டி மற்றது எப்போது தந்தை பெரியாரை ஒரு காலத்தில் நீங்கள் அந்த அளவுக்கு பேசுகிற நீங்கள் இன்றைக்கி திடீர்னு தந்தை பெரியார் மீது இவ்வளோ பெரிய அபாண்டமான ஒரு தாக்குதலை தொடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? இன்றைக்கி தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரை தன்னுடைய அரசியல் சித்தாந்த எதிரியாக நினைக்கிறவங்க பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் தான். வேறு மாறுபட்ட கருத்து பலருக்கு இருக்கலாம். பெரியாரை வந்து எல்லாருமே 100க்கு 100 ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனால் தங்களுடைய அரசியல் சித்தாந்த எதிரிங்கிற அடையாளப்படுத்துறது பிஜேபியும் வலதுசாரி ஆர்எஸ்எஸ் தான். அப்போது நீங்கள் இன்றைக்கி தந்தை பெரியாரை அந்த அளவுக்கு அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? என்ன இப்போ அவருக்கு என்ன நேரடியான பிரச்சனை என்ன இருக்குது உங்களுக்கு அவருக்கு? அப்போது நீங்கள் வந்து ஒரு வலதுசாரி அரசியல் சித்தாந்தத்திற்கு வக்காலத்து வாங்குவதற்கு தான் இதை வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்றீங்களே தவிர, இல்லைன்னா பெரியாரை பற்றி, பெரியாருடைய வாழ்க்கையை பற்றி, பெரியாருடைய சாதியை பற்றி, அவருடைய இனத்தை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஸோ பகிரங்கமாக இன்றைக்கி வந்து சமீப காலத்தில் அவர் வந்து ஒரு அது பி டீமா ஏ டீமாங்கிறதுல கிட்டத்தட்ட அவருடைய அறிவிக்கப்படாத அந்த டீமினுடைய பிரதியாக தான் அவர் இருக்கிறாருங்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லைப்பா உடையாது, இது வந்து கட்டையாயிடுச்சான். இப்போ வந்து ஊசி குத்தி அதை எடுக்கணுமா, ஆப்ரேஷன் பண்ணி வரணும். இது தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிட்டே இருந்தனால. சார், இப்போ இந்த வீடியோவிலேயே பார்த்துருப்போம். இப்போ திருமாவளவன் அப்படின்னு வரும்போது அவரை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களும் நிறைய இருக்காங்க. ஒரு அரசியல் தலைவராகவும் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுனால என்னோட கண்ணில் இப்படி இருக்குது, இதை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவர்களும் அவரை பற்றியோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். இல்லை, திருமாவளவனோட எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலே பழக்கம் உண்டு. அவர் விடுதலை சிறுத்தை கட்சிங்கிற ஏற்கனவே தலித் பாந்தருங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி நடத்த காலத்திலேருந்து எனக்கு அவர் பழக்கம் உண்டு. குறிப்பாக அவரும் சிதம்பரம், அந்த கடலூர் அந்த பகுதியில் முதலில் இருந்தால் கூட அவருடைய அரசியல் களம் அங்கே தான். ஸோ அன்னையிலேருந்து நிறைய பழக்கம் உண்டு. சொல்லப்போனால் இந்த பட்டியலின சமூக ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு நாங்கள் போராடுகிற போது அவருக்கு அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் எங்களுக்கு பக்கபலமாக ஒரு அந்த குரலுக்கு வலு சேர்க்கிற ஒருத்தராக அவர் வந்து இருக்கார். இப்போ நாங்கள் 2 பேருமே ஒரு கள போராளிகளாக இணைந்து கள போராட்டத்தில் பல இதில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். கட்சி கூட்டணி அப்படிங்கிறதுல பெரிய நீண்ட காலம் எங்களுக்கு அவருக்கும் அந்த அப்படி அவர் வேறு அணிலெலாம் இருந்தார். இப்போ 2016 மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு தான் நாங்கள் எல்லாம் இணைந்து பயணிக்கிறேன். இப்போ இந்தியா கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி, அதில் பொறுத்தவரையில் திருமாவளவன் வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு பட்டியலின மக்களை அவளை வந்து ஒரு அணிதிரட்டி ஒரு அரசியல் முத்திரையை பதிச்சிருக்கிறதுல அவருடைய பங்கு
ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதில் ஒரு நல்ல ஆளுமை மிக்க தலைவராக அவர் இருந்திருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக இயங்குவது, அந்த கூட்டணியினுடைய ஒரு தலைநாயகரில் ஒரு முக்கியமாக அவர் இருப்பது என்பதெல்லாம் ரொம்ப பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. குறிப்பாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அதனுடைய சனாதனம், அதனுடைய வர்ணாசிர தர்மத்தை உறுதியாக எதிர்க்கிற இந்த அணியில் ஒரு முக்கியமானவராக அவர் திகழ்கிறார். அந்த வகையில் ஒரு நட்பு ரீதியாக மட்டும் இல்லை, அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை, ஒரு ஐடியாலஜிக்கலாக கூட இந்த கள போராட்டத்தில் இணைந்து நிற்பதில் நாங்கள் அவரோடு இருந்திருக்கிறோம். அவர் எங்களோட இணைந்து ஒரு நட்பு ரீதியாக பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறார். என்ன ஒரு கஷ்டம்னா அவர் ஒரு ஒரு அந்த 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 அமைப்பு அப்படின்னு பார்க்குற போது கிட்டத்தட்ட அவர் தான் எல்லா பணிகளையும் சுமக்கிற ஒரு சுமைதாங்கி மாதிரி இருக்கிறார். அதுதான் கேட்க இப்போ நீங்க வந்துட்டு நெருங்கி நிறைய பழகிருப்பீங்க. எதை ரொம்ப ஆச்சரியப்படுத்துது திருமாவளவன் எப்படி அவரோட பேச்சு அயராத உழைப்பு இந்த மாதிரி நிறைய இருக்கலாம், இந்த விஷயம் நீ ரொம்ப ஆச்சரியப்படுத்துது அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, அதான் சொல்கிறேன். அவர் எப்போ அதாவது ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவங்க எப்பயுமே மக்கள் நிறைய கிட்டத்தட்ட காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி 12 மணி ஆனாலும் எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய அந்த அணிகள் கூட்டமாகவே அவர் சுற்றி இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் கூட சங்கடமே பட மாட்டார். சாப்பிட்ணும், உணவுக்கு போகணும், பாத்ரூம் போகணும், அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டார். சாப்பாடில் போய் உட்காந்தாங்கன்னா அங்கே 10 பேர் உட்காந்துருப்பாங்க, படுக்கிறவங்க போனாங்க அங்கே 10 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அந்த அணிகளை தன்னுடைய ஒரு நெருக்கமாக வச்சுருக்கிறதுல அவருடைய அந்த பாச பிணைப்பு ஒரு இருக்குங்கிறது உண்மை. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கிட்ட அப்படி நெருக்கமாக நம்ம பார்க்க முடியாது. அவங்க இருந்தாலும் ஒரு ஒரு எல்லையோடு வச்சுருப்பாங்க. இவர் அதில் அந்த மக்களோட நெருக்கமாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எல்லா காரியங்களையும் அவர் தான் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அந்த ஜனங்களுக்கு இருக்குது. ஒரு திருமணம் அப்படின்னா அவர் தான் வரணும், ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அவர் தான் வரணும். வேறு கட்சி தலைவர்கள் பொறுப்புகள் இருந்தால் கூட அவங்க 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டமாக பார்க்குற மாதிரி தான் ஒரு பார்வை. அந்த மக்களுக்குடைய எதிர்பார்ப்புக்கு இவர் ஈடு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அதனால் பல நேரங்களில் நாங்கள் கூட பல நேரம் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் இப்படி பயணம் பண்ணாதீங்க, ராத்திரி பூரா ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவரால் அதை தவிர்க்க முடியல. அது தவிர்க்க முடியலன்னா அவருடைய விருப்பம் ஒன்று, 2வது அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பும் அப்படி இருக்குது. அவர் வந்தால் தான் அந்த நிகழ்ச்சி சோபிக்குங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதில் அவருடைய உடல்நிலை அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகிடுதுங்கிற மாதிரி அந்த அந்த ஊழியர்கள்ட்டே சொல்கிறோம் நாங்கள். அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கிட்ட கூட நான் பல நேரம் பேசியிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அவர் ரெஸ்ட் எடுக்க விடுக்க சொல்லுங்கள், இப்படி இருந்தால் 10 அதுதான் இருக்காது. இல்லை டெல்லி போகிறாருன்னா ஒரு 10 நாள் அங்கே இருந்துட்டு வர சொல்லுங்கள், வேறு எங்கேயா கூட 10 நாள் இருக்க சொல்லுங்கள், இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஜேன்னு விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறோம். பட் அவர் அப்படியே நீண்ட காலம் அப்படியே பயணிக்கிறாரு, அப்படியே பழகியிருக்காரு. இன்னுமே திருமாவளவன் அவர்களை ஒரு சாதிய தலைவரா, ஒரு சமூகத்துக்கான தலைவரா பார்க்குற பார்வை நிறைய பேருக்கு மத்தியில் இருக்கு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறது சமூக ஒடுக்குமுறைக்கு எதிர்த்து குரல் கொடுக்குற ஒரு கட்சி என்கிற முத்திரையை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா சமூகத்தில் சாதி ஏற்றத்தாழ்வு இருக்குது. அந்த குடும்பம் இப்போ வேங்கவேல் சம்பவம் என்ன காட்டுது? விழுப்புரத்தில் கோயிலுக்குள்ளே தலித்து உள்ள இப்போ தமிழ்நாட்டில் தடிக்கு விழுந்தால் தீண்டாமை கொடுமை தானே இருக்குது. அப்போ அந்த சமூக ஒடுக்குமுறைகளுக்கு குரல் கொடுக்குற ஒரு கட்சி என்கிற அந்த தலித் மக்களை திரட்டிருக்கிற கட்சிங்கிறத நம்ம வேறு மாதிரி பார்க்க முடியாது. அதுதான் கள யதார்த்தம், அதுதான் கள சூழ்நிலைன்னா அதுக்கான கட்சி, அதுக்கான தலைவர் தான் அவர். அதை குறையாக சொல்ல முடியாது, அது ஒரு சாதின்னு மட்டும் ஆக்க முடியாது. இப்போது நான் இந்த பிரச்சனை விட்டுருங்க. இப்போ ஒரு 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 கொடூரமான தொழிலாளிகள் சுரண்டப்படுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற தொழிலாளிகளுக்கு நீங்கள் குரல் எடுப்போது தொழிலாளி தலைவராக நீங்கள் தொழிலாளி தலைவர் தான் இருக்க முடியும். அப்போ யார் அதிகமான சமூக ஒடுக்குமுறைக்கு பிரச்சனைக்குரியாக இருக்கோ அவங்களுக்காக குரல் கொடுக்குறவங்கள அந்த தலைவராக மட்டும் நீங்கள் பார்த்து அப்படி சாதிங்கிற அடிப்படையில் பார்க்கணும். ஆனால் அதனால் அந்த சமூக ஒடுக்குமுறையிலேருந்து கைவிட்டால் அப்புறம் என்ன இருக்குது? கைவிட்டால் அந்த கட்சிக்கு என்ன இருக்குது, அவருக்கு என்ன பங்களிப்பு இருக்குது? எனவே அது 100க்கு 100 ஒரு நியாயமான கோரிக்கைக்காக, நியாயமான மனித உரிமையை பாதுகாக்கிற அந்த போராளியத்தான் அவர் இருக்கிறார், அந்த மக்களுடைய தலைவராக இருக்கிறாருங்கிறத நம்ம குறையாவோ ஒரு சாதியை இதாவோ பார்க்க முடியாது. அந்த மக்களுக்கு விடுதலை தேவை. இப்போ அம்பேத்கர் எப்படி நீங்கள் சாதிய தலைவராக எப்படி பார்க்க முடியாது?
இப்போ நாங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட நம்ம அதுக்காக ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியே வந்து இந்த சாதிக்கான கட்சியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறத மட்டும் நீங்கள் வந்து அதை எப்படி நியாயம்னு ஏற்றுக்க முடியும்? அந்த அந்த மக்களுக்கு சமூக ஒடுக்குமுறை, சாதிய கொடுமை இருக்கிற போது அது குரல் கொடுக்குறவங்கள சாதியாவோ அல்லது வேற ஒரு மாதிரியோ முத்திரை குத்துறதுங்கிறது தவிர்க்க முடியாமல் நடக்குது. அதுக்காக நம்ம வந்து அதை மாற்றிக்க முடியாது. எனவே அந்த வகையில் அவருடைய பங்கு, அவருடைய பணி பாராட்டக்கூடிய பணி தான்.